இருக்கு. எங்கிட்ட விட்டும் இருக்கு ஒருத்தி. எவ்வளோ இருக்கு? இப்போ இந்த கடலையை கழுவி அடுப்பில் வச்சு மூட்டை போடுறோம். இந்த காணிக்கு முறையாக சமைக்க போகிறோம். அந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழையுமே புல போட்டுட்டு நான் கொண்டு வந்தேன். கடலைக்கு ஆயத்தமான வேலை தான் கொண்டு வந்துருக்குறோம். இப்போ இந்த மழையை பார்த்து போட்டு மிச்சமும் கொண்டு வருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. உங்க பேரை சொல்லுங்க நீங்க. ஓகே, இன்றைக்கு வந்து நானும் ரித்திக்கும் எங்கள்ட காணிக்க வந்து நிற்கிறோம். இது ஆற்று காணி ரித்திக்? சித்திண்ட காணிக்க வந்து நிற்கிறோம். அப்போ சித்திண்ட காணி இப்போ எப்படி இருக்கு பார்க்க? என்னென்ன இருக்கு இந்த காணிக்க? காணிக்கு என்னென்ன மரம் இருக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வாழை மரம், கருவேப்பிலை மரம், உங்களை தென்னை மரம், கமுகு மரம் மண்டலம் வந்து நிறைய மரங்கள் சித்தின காணிக்க இருக்குது. இப்போ என்னங்க சித்தின காணிக்க வந்து நிற்கிறோம்? என்ன சமைக்க போகிறோம்? ஓகே, இன்றைக்கு வந்து கடலைக்கறியும் சோறும் வந்து சமைக்க போகிறோம். இங்கண்ட காணிக்க வந்து தான் வந்து செய்ய போகிறோம். அதுதான் உங்களோட வித்தியாசமான முறையில் ரித்திக்கோடு இணைஞ்சு ஆரம்பித்து கொண்டு இருக்கிறோம்னு ரித்தி. ஓகே, அப்போ உனக்கு ஆட்டு சாப்பாடு பிடிக்கும்? அப்போ அம்மாவோட இருக்க ஆட்டு சாப்பாடு பிடிக்கும்? ஆண்டி சாப்பாடு முடியும். இன்றைக்கு யார் இப்போ சமைக்க போகிறது? அம்மம்மா சமைக்க போகிறா. சரி, நாங்கள் வந்து ரித்திக்கு உதவி செய்ய போகிறாரு நம்மம்மாவுக்கு. செய்வீங்களா? என்ன உதவி செய்வீங்க? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி அதில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆறுதெல்லாம் செய்கிறது ஆறுது இந்த அடுப்பெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வச்சது அம்மம்மா. உங்களுக்கு அப்போ இங்கே சமைக்கிறதுக்கு விருப்பமே? அப்போ நீங்கள் இன்றைக்கு ஆட்டு சாப்பாடு சாப்பிட போகிறீங்க? திண்டு சாப்பாடு சாப்பிட போகிறீங்களா? உரப்பு கறி தானே செய்வேன் நான். அதான் பிடிக்குமே உரப்பு கறி. வளர்ந்துட்டீங்களோ? சரி, அப்போ பாருங்க, அடுப்பெல்லாம் வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு காணிக்கில் ஒரு சமையல் அப்படி தானே வந்து இருக்க போகுது. நிறுத்தி எப்படி இருக்க போகுது? சமையல் இருக்க போகுது. இதை நாங்கள் கொஞ்சம் வளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இனிமேல் இதுக்குள்ள வீடும் வந்து கட்ட போகிறோம் தானே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வளமே இது தானே இந்த கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம் வந்து எங்கள்கிட்ட நிறைய இருக்கு. எங்கள்கிட்ட விட்டும் இருக்கு ஒருத்தி. எவ்வளோ இருக்கு? இங்கே நிறைய இருக்குண்ணா. என்னது? அங்கே வர்றது இது என்ன மரம் சொல்ல பார்ப்போம். கொய்யாப்பழம் வருமா? அம்மா மடகள் இது என்ன மரம் அண்டு சரியோ கேட்டு நீ தெரிஞ்சுக்கொள். அப்படி எங்கால வந்து பாருங்கோ, இது ஒரு இப்பிலிப்ப மரம். இது வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நிழலாக இருக்குமென்று சொல்லிட்டு வந்து நாங்கள் விட்டுருக்குறோம். இது வந்துடுறதுக்கு நல்லா பெருசாக வளரும் தெரியுமா? அப்படியே வந்து என்னென்ன இப்பிலிப்ப மரம் நீங்கள் கொண்டு வந்து வச்சுனீங்களோ? புரியல என்ன? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சுத்த வர வாழையுமே வந்து வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் முதல் நாள் சமைக்க வர நாள் இன்றைக்கு இந்த காணிக்கு முறையாக சமைக்க போகிறோம். அந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழையுமே புல போட்டுட்டுது. அதேமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓ, நீங்கள் பார்க்கலையோ? இங்கே வாங்க பாருங்க. அங்கே வாழை பொத்தி தான் வந்து தெரியுது. இன்றைய தான் போட்டிருக்கு. இன்றைய தான் நாங்கள் வந்து கண்டுனோம். மட்டது வந்து இதுக்குள்ள ஒரு தென்னங்கண்டு இருக்குது. வைக்கணும், வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்து வச்சு நாங்கள் தென்னங்கண்டு இது வந்து வைக்கணும்.
வச்சா பெருசாக வளரும் தானே? ஆ சரி, இப்போ கிடங்க கிண்டி வை. சரி, அப்போ அம்மாவும் ரித்திக்கும் வந்து நிற்கிறேன். ஏன் சமைக்க போகிறோம்? நாங்கள் அன்றைக்கு கடலை அவிச்சு தாளித்து சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் சோறும் காய்ச்சுவோம். இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வரையிலே அங்கே இரண்டாலும் இந்த மழை வார குணமாக கிடக்கு. அதனால கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்க. கடலைக்கு ஆயத்தமான வேலை தான் கொண்டு வந்துருக்குறோம். இப்போ இந்த மழையை பார்த்து போட்டு மிச்சமும் கொண்டு வருவோம். இங்கே சமைக்கணுன்ற ஒரு விருப்பம் தான் இருக்காக்கு. நடுக்க கேட்குறது நான் இதெல்லாம் கொண்டு யார் போடுவேன்ட்டு சொல்லி போட்டு விடுறது. இன்றைக்கு செய்யணுமென்று கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிற முறையில் கடலையாக வச்சு தாளிப்போம் காலமை சாப்பாட்டுக்கு. என்ன பிறகு அப்படியே அந்த அடுப்பிலேயே சமைப்போம். என்ன கடலை அவிக்க போகிறோம். ஊற விட்டு வச்சுக்கிட்டாங்க. கடலை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய், சித்தல் மிளகாய், மற்றது பெருஞ்சீரகம், கடுகு, தேங்காய் எண்ணெய், மற்றது கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் இந்த கடலையை அவிச்சு போட்டு இப்போ இது எல்லாத்தையும் வெட்டி தாளிக்கிறது. தாளித்து இந்த கடலை தான் சாப்பாடு, காலமை சாப்பாடு. ஒரு பிளேன் டீ மாற்றினா நல்ல சாப்பாடு. நடுக்க தரகா சாப்பிட்றதுல தானே காலமையில் இன்றைக்கு விருப்பமானதை தாளித்து கொடுப்போம். என்ன அப்போ நான் கழுவி அடுப்பில் வைக்க பார்ப்போம். இவர் வந்து இவர் அப்போ உங்களுக்கு கிணமாக்கள் என்ன உங்களை ஒரு பாட்டு பாடி காட்டுட்டேன். என்ன பாட்டு பாடுற நீங்கள்? தாத்தா பாடி காட்டுற பாட்டு. அங்கால சாப்பாடு செருப்பு காலம் ஏற்றக்கூடாது. சரி, அவரோட இவருக்கு ஒன்றும் தெரியாது. இவர் சரியில்லை. அப்படி இருந்தாருங்க தலையாடி கொண்டு தப்பாச்சுங்க கூட அடிக்குமா உங்களுக்கு? அடிக்குது இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க? ஏன் ஏன் நீங்கள் அண்ணா இல்லை படிக்கக்கூடாது? சரியா சரி, நாங்கள் ஒரு பாட்டு பாடி காட்டு வரணும். இல்லை வேண்டாம், தண்டிக்க கூடாது. பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்றதை விடணும். சரி, நாங்கள் அப்போ இப்போ இந்த கடலையை கழுவி அடுப்பில் வைப்போம். பெரியோ தெரியாது இந்த விருப்பத்துக்கு வந்துட்டேன். நீளம் மீறம் மழை இல்லை. இந்த மழை என்ன முறை இல்லாமல் பெய்து கொண்டே இருக்குது. ஒரு காலத்துக்கு பெய்தாலும் பரவாயில்ல, மழையும் வேணும் தான் பெய்து கொண்டே இருக்குது. பார்ப்போம். வெறுக்கு பிடிச்சி உடம்பு இந்த கொட்டாவி எடுத்துக்கொண்டு நிலம் நிலம் நிலம். நான் இப்போ இந்த கடலையை கழுவி அடுப்பில் வச்சு மூட்டை போடணும். அடுப்பை அதில் பெரிய கடலை என்ன எவ்வளோ கடலை? இது நான் அரை கிலோ வேண்டி நான் கூடி போடுமில்லோ. அப்புறம் கொஞ்சத்தை எடுத்து வச்சேன். அப்போ பொரிஞ்சிட்டு அது அப்போ இன்னும் கூடித்தான் போச்சு. பார்ப்போம். மிச்சம் கிடந்தா சும்மா சப்பலாம் தானே. கரையும் காய்ச்சலாம். கடலை கறி தான் எங்களுக்கு பிடிச்சது. வெள்ளைச்சோறு தாண்டை சமைக்க சொன்னவள். தம்பி உடம்புங்கோ தம்பி, சிறப்பான விஷயம். சரி, அப்போ கழுவியாச்சு. அடுப்பில் வச்சு மூட்டுவோம். என்ன சரி, வேலை மூடுவோம். இல்லை மண்ணண்டபடியே அதை கொண்டு வந்து பிரித்தது அவர் படுத்திருக்கிறார். சரியா போலும். நான் அடுப்பு மூட்டை போகிறோம். அப்போது உடம்பு அப்போ கொண்டு வீட்டை தூக்கி கொண்டு போய் வீட்டை ஓடிடுவேன். சரியோ? அப்போ பாடலாம் கதைக்கலாம். சரி, நீங்கள் அடுப்பு மூட்டுங்க, நாங்கள் ரித்திக்கோட கதைப்போம். ரித்திக், அப்போ இப்போ என்ன மச்சமெல்லாம் சாப்பிட்றது? கோயில் கொடி வரைக்கும் இருக்கு. எது? அப்போ இறைச்சி மீன் எல்லாம் சாப்பிட்றது இல்லையா? இப்போ எப்போ சாப்பிட்ட கடைசியா? என்ன கொடி இறைக்கு நித்திர வருது இறைக்கு. தம்பி உடம்புங்கோ. ரித்திக், அந்த மரம் என்ன மரம் நீ அம்மாட்ட கேட்கணும்னு சொன்னியல்ல, கேளு இருக்கா? இது மாமரம். அடுப்பில் வைப்போம் கடலை. என்ன சரி, அவிய உப்பு போட்டுட்டீங்களோ? உப்பு அவியத்தானே போடணும். அவிச்சு தான் போடுவோம். ஓகே, சரி பாருங்க.
கடலை வந்து வடிவாக விஞ்சு கொண்டு இருக்குது. அம்மா வந்து என்ன பார்க்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கிறோம். நல்லா காத்தடிக்கிற வடிவை வந்து அடுப்புமே வந்து வடிவாக இருக்குது. வடிவாக எட்டும் நாங்கள் வந்து மூடி வருவோம். சரியா? பட்டிக்குள்ள இருந்த பாய் வெளியில வந்துட்டான்ற மாதிரி ஒரு பம்பல் ஒன்று இருக்குது. அத மாதிரி காணிக்குள்ள இருந்த நாங்கள் இங்க வந்துட்டோம். ஏனென்று சொன்னா அம்மா சொல்லுவா, இன்றைதான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்ப இந்த நாள்ல வந்து நாங்கள் வீடியோக்கள் எடுப்போம்னு சொல்லித்தான் காணிக்க போயிட்டு முதலாவதா ஒரு கதை வீடியோ ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ரித்திக்கும் கேட்டார், சித்தி காணிக்கையோ சமைக்கிறேன் நானும் பெற போறேன்னு. அவ சரிடாப்பா வா என்று சொல்லி அவரையுமே வந்து கூட்டி கொண்டு போய் இவருக்கு பிடிச்ச சாப்பாடு நான் கடலை அவ கடலையை தாளிச்சு கொடுப்போம் என்று சொல்லிட்டு தான் போயிருந்தேன். நாங்கள் அதுல அவர் இருக்கிறாருன்ற தாண்டி படுத்தாரு. அது அப்படி இருந்தது. அவருக்காக விருப்பமா கிடந்ததாக. சரி, அப்ப அப்படியெல்லாம் இருக்கேக்க வந்து திடீரென்று வீட்டை இருந்து இந்த போனுக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. என்னென்று சொல்லி கேட்க உன்னை பார்க்க உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும் என்று சொல்ல நானுமே வந்து சப்ஸ்கிரைபர் வரணுன்ற அப்புறம் சொல்லணுமே ஏதாவது என்ன வேலை முக்கியம் உங்களுக்கு, இதை அப்புறம் எடுத்துட்டு போயிடலாம், முதல்ல அவையில தானே பார்க்கணும் என்று சொல்லிட்டு அடிச்சு பறந்து ஓடி வந்தாச்சு. வந்து பார்த்தா ஒரு அம்மாவும் பிள்ளையும் பொம்பளை பிள்ளைன்னு அந்த பிள்ளைக்கு அவங்கள எனக்கு பிடிக்கும்னு அவ்வளோ அன்பா கதைச்சிச்சுது. ஸோ 2 பேருமே வந்து வந்தவி நம்ம அதுக்கு பிறகு அம்மாண்ட கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது. பின்ன அம்மா வந்து மிரக்கறி சாப்பாடு தான் அவைக்கு பிடிச்ச கறிகள் எல்லாம் சமைச்சு சாப்பாடு கொடுத்தவா. இது அவைக்கு மச்சத்திலும் பார்க்க மிரக்கறதாம இருப்போமா சொன்னது. நான் சமைச்சதுன்ற நான் போய் சொல்லட்ட சாமி தான் கூட சமைச்சது, நான் எடுத்து கதைச்சேன், நானும் செய்து கொடுத்தேன். கடலை அங்கே அவிஞ்சிடுதல்ல, அவிஞ்சிட்டு கடலை ஒரு கட்டத்துக்கு எனக்கு கடலை வந்துட்டது, வெங்காயத்தை ஓட்டி கொண்டு வந்து நான் தாளிக்கிறதுக்கு. இது வந்தாச்சு. இப்போ என்ன வீடியோ எடுத்து விடுறாங்களே, நானும் முன்ன பார்த்து போட்டு எடுத்துக்கொண்டு நானும் வந்துட்டேன். இப்போ வந்து கடலைய கத்தரிக்காய் போட்டு குழம்பு வச்சவர் பருப்பு கீரை உடனே அவருடனே தூக்கி கொண்டு வர்றது பாக்கிய சூடா பிஸ்கெட்டு காரியம் கண்டு அதுங்களுக்கு எங்கே தேவைட்டு ஆளை ஓடிடும் முதல் மருமன் பண்ணி கொண்டு அதெல்லாம் நல்லா செய்யும் பாவம். அது ஆரை கண்டாலும் அப்படித்தான். அப்போ இந்தியான் பொழுது அவையோட சந்தோஷமா போய் அவையன்ற வீட்டில் நாங்களே 4-5 கறியோட சாப்பிட்டாச்சு. இல்லாட்டி நாங்கள் அவ்வளோ கறியெல்லாம் காய்ச்ச மாட்டோம். பொரிச்சு அப்பளங்கள் வாழைக்காய் பொரிக்கிறது தான் இருந்துட்டு அப்படி யாரையும் கண்டாதான் கொஞ்சம் படிவா செய்கிறது. அப்படின்னா நீ என்ன மாதிரி அவைய கண்டுட்டு எப்படா கண்டனியா அவைய? இல்ல என்னோட போன்ல தான் வந்து கதைச்சிருக்கேன். திடீரெண்டு விட்டு அடிக்கடி கேட்கிறேன், நம்ம 30 நீங்க லீவுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் நான் ஞாயிறு மட்டும்தான் லீவ்ல நிக்கிறேன், நான் 10 நாள்ல இல்லையான்னு சொல்லி. அப்ப அதெல்லாம் யோசிச்சு வந்து பார்த்துட்டு வந்திருக்கணும். வரப்போறேன்னு சொல்லுங்க, சர்ப்ரைஸ் எதிர்பார்க்காம தான் வந்து நடந்த விஷயம். சந்தோஷமா இருந்தது உண்மைக்குமே. உறவுகள் எங்களை நேசிச்சு ஒரு விஷயம் செய்ய எங்களை சந்திக்க வரைக்கு எங்களோட கதைக்கு எங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, நல்ல சந்தோஷமா இருந்தது உண்மைக்குமே. நான் நல்ல காலம் அரிசிகள் அதுகள் எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தேன். மங்கால சமைக்கிற பிளான் கிடந்தது. நானே கொண்டு போயிருந்தேன். மழை வந்தாங்க அது எனக்கு ஒரு போச்சு. ஃபுல்லா நான் வந்துருப்பேன், நீ வந்துட்ட நான் தானே. அப்ப காகங்கள் எங்கள்ட இடத்துல காகங்கள் கூட ஏதோ எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து போட்டேன். சேர்த்து எல்லாம் வடிவா சமைச்சு கொடுத்தது. வேற என்ன அப்படியான விதங்கள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன உண்மைக்குமா சொல்ல போனா எங்கள்ட கேட்டு காலமே அப்பா வேலைக்கு போனா பின்னேரம் வரைக்கு தான் துறப்படும் சொன்னா நம்புறது தெரியாது. உண்மை கதை இது. காலமே 3 பிள்ளைகளும் கொஸ்டல போட்டினோம். ஒரு வரியம் தான் 2 பேர் நின்றவ, மற்றவள் தொடர்ந்து நின்றவள். அந்த விட்டு வரியாவும் காலமா கூட்டி காலமேலே அப்பா கொண்ட விட்டுட்டு கேட்டு கொள்ளுவேன். அப்பா வரத்தான் துறப்படும். எல்லா சாமானும் கிடந்தா அப்படியே இருக்கும். இல்லையாண்டா நான் சில இடத்துல பக்கத்து கடைகளுக்கு பிள்ளை இல்லையாண்டா போவேன். அப்படி இல்லாட்டி பின்காணிக்கால மாடு அது அந்த பக்கத்தால போய்க்க மாடுகள் கொண்டு போய்க்க அங்கே கடைகள் இருந்தாலும் எதுவும் இப்போ பிள்ளைய செஞ்சு அப்படி இல்லாட்டு அதையும் வண்டி கொண்டு வருவேன். அப்படி ஒரு சூழ்நிலையில கண்ட குடும்பம் அப்படியே என்னன்னு சொல்றது ஆக்களை காண ஆசைப்படுற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே ஆரவு எல்லாம் தாரகாண்ட பேர்ல எங்கண்ட வீட்டுக்கு வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனால் நான் அந்த அப்படி ஒரு சந்தோஷத்தை எனக்கு கிடைக்குமோ என்ன வருத்தி நான் வாழ்ந்து இந்த குடும்பத்தை உருவாக்கணும்னு செய்த நான் எனக்கு எப்படி வருமோ மற்றவிகளை போல எங்கண்ட வீட்டை மாக்கள் வருவினமோ எங்கண்ட பிள்ளைகளும் படிச்சு பிடிச்சு முன்னேறி நல்லா இருப்பினமோ என்ற ஒரு அந்த ஏக்கம் என்னக்குள்ளே இருந்து கொண்டே வந்தது. ஆனால் இன்றைக்கு அது எனக்கு உண்மையாக கடவுளுக்கு கூடான கூடி நன்றி நான் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு.
ஒரு தரையும் நோகும்படியாக நான் நடக்கிறேன், ஒரு காலமும் நடக்கிறேன். என்ன கொஞ்சம் கண்டிப்பான ஆள், கொஞ்சம் கட்டம் டைட்டு சரி இல்லாமல் வருதுண்டா அது நான் பேருந்து. இப்போ நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், இன்றைக்கு எல்லா பாட்டுக்கும் விழுந்து கொண்டு போகிறாக்கெல்லாம் சமூகத்தில் முன்னாடிலாம் நிற்கணும். இந்த கடை அப்படி இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன், அவையெல்லாம் நிற்கணும், அவையெல்லாம் சமூகம் நல்லா இருக்குது. ஒரே பிடியில நிற்கிறாக்களே இருக்கிறது குறைவு. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே பிடியில நிக்கிறார்கள் இல்லைங்கோ. இப்ப எது சரி எது தவறுன்னு சொல்லி யோசிச்சு செய்யலாம். எந்த பக்கமும் போய் விழுந்து நீதான்னு சொல்ல சமூகம் ஏற்கும் பின்னால விட்டுட்டு உங்க போறா இவ பற்றி தெரியும். அப்படி அப்படித்தான் வரும். அப்ப எங்களுக்கு அந்த அப்படி பின்னுக்கு போட்டு கதைக்காதபடியான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழணும்னு விரும்புவோம். எங்கண்ட வீட்டை 2010ஆம் ஆண்டு போனே இல்லை. அப்போ அந்த போன் ஒழிப்பாங்க லீசிங்கில் கொடுக்குறவங்க தாரகா ரெண்டனியோ தெரியாது வேற ஒருத்தர் வந்து அம்மா போனோமா அதை ஏதோ அந்த நேரம் ஏதோ 5000 4000 ஏதோ சின்ன பிள்ளை தான் சொல்கிறார். நீங்களும் என்ன போன் பாவிக்கிறீர்கள், அது இதெல்லாம் 2 வழியங்கள் வந்தது. வந்து கேட்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம், உங்கள்ட்ட விவரங்களை தாங்க, இது லீசிங்கா என்று சொல்லி அவரெல்லாம் புழுகி அடிக்கிறார். அவர் களைச்சி போச்சுனா உண்மையாக வந்தவே நான் இருத்தி தம்பி தான் கொண்டு அவெல்லாம் கொடுத்தேன். கொடுத்த முடியும் அவன் அந்த ஃபோன் கதையை ஆசையை விட்டுறாரு சொல்லி வேலை இல்லை. பிள்ளைகள் என்ன ஃபோன் பாவிக்கணும், அது இது சிம் எல்லாம் கிடக்க கொண்டு வந்து ஆஞ்சனம் தம்பி நாங்கள் பூனை பாவிக்கிறது வந்து அவங்க சிரிச்சு போட்டு அம்மா நீங்கள் எங்கே அம்மா இருக்கிறீர்கள், எத்தனையாம் ஆண்டில் இருக்கிறீர்கள். நான் சொன்னேன் நான் 2010ஆம் ஆண்டில் இருக்கிறேன். பொடியங்கள் அம்மாவோ இல்லை இல்லாது போன் இல்லாமலுக்கு முந்த நாளையில் ஆக்கள் இருக்கிறதோ அம்மா நீங்கள் போனை போட்டுங்கோ, கட்ட வசதி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க கொள்ளுங்க அப்படி இப்படி எல்லாம் அவர்கிட்ட கொளுத்தி போட்டு நானும் தொடமுறைக்கும் பண்ணாமட்டேன். எனக்கு அப்போ அந்த ஃபோன் பாவிக்கிறதுக்கு பொடிகளுக்கு சின்ன ஆக்கள் பயம். எங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே கடைகளில் போய் கதைக்கலாம், எதுவும் கதைக்கிறேன்னா அங்கே கதைக்கலாம், அங்கே கதைப்பேன் அவசரத்துக்கு. மற்றபடி ஃபோன் ஒன்று 2010 எப்போ எடுத்தது நீங்கள் எழுதி போட்டு வந்து கம்ப்யூட்டர் படிக்க போய் அங்கே கட்டாயம் தேவைண்டாப்புல தான் ஒரு ஃபோன் எடுத்தது. அதில் எல்லாம் ரெண்டெல்லாம் 20,000 ரூபாய். என்ன தம்பி இந்த ஃபோன் எடுத்து கொண்டு எல்லாம் சரி செய்து அதுதான் கொடுத்தவர். அதுக்கு பிறகுதான் எனக்கு அதுக்கும் செட்டியான இருக்கும். இந்த போனாலே எதுவும் ஆபத்து வந்துருமோட்டு பயந்து ஒரு ஆபத்தும் வராதபடி. அதனாலதான் நான் உங்களை சந்திக்க அதுதான் வந்தது. இல்லை நான் அன்றைக்கு உங்களோட சின்ன காலத்தில் எந்த சுகத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி பக்கெட்டுக்க வச்சு கொண்டு இருந்திருந்தா நீங்களும் அதை எடுத்து விளையாடு சில நேரங்களில் தவறாகவும் போயிருக்கலாம். உங்களுக்குள்ள நிறைய எதிர்பார்ப்போடு இருக்குமில்ல, எங்களுக்கு சொந்தக்காரர்கள் இல்லையே, எங்களை மதிக்கணும் இல்லை அப்படின்ற அந்த ஏற்பு மனசுக்குள்ளே ஒரு துன்பம் இருக்குமല്ലോ. அது சில நேரங்களில் இருந்திருந்தா நீங்கள் தப்பான பாதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த போனாங்க அது சொந்தக்காரர் அந்த போனில் எடுத்து கதைக்கு அவ்வளோ கிடைக்கும். இவ்வளவு தூரம் எதிர்த்து வச்சிருந்தாக்கள் தவறான கதைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா. அப்படியான சூழ்நிலை எனக்கு பல யோசனைகளில் தான் நான் அதை மறந்து வச்சிருந்தேன். அந்த கடைசி அப்போ எடுத்து அதுக்கு பிறகும் பயம் என்ன நடக்க போது பாப்பம் எடுத்தாச்சு என்று சொன்னால் ஒரு ஆளை கொண்டு அவள் 2 பேரும் சேர்ந்து வலயத்தில் பழகினவ கம்ப்யூட்டர் படிக்க அங்கே படித்தவ 2வது. அப்போ அவள் சொன்னால் எனக்கும் ஒன்று தேவைப்படும், இது வேறு இடம் நான் வேறு இடம் உண்டு. சரி வாட்சி போச்சு. அடுத்ததும் முளைக்கிட்டுடுது. அடுத்ததுக்கு முற்பட்ட கட்டுப்பாடுகள் சொல்லி அதுக்கு எடுத்து கொடுத்தேன். அதுக்கும் ஒன்று எடுத்து அதுக்கும் அதை கொண்டு இயக்கி பிறகு படித்து பள்ளிக்கூடத்தில் பயிற்சிக்கு போய்க்க அது தேவையா ஒரு பள்ளிக்கூடம் கிடைச்சேன் உங்களுக்கு பயிற்சிக்கு. பள்ளிக்கூடத்தில் தேவையான்னு சொல்லி இல்லை, அங்கே மட்டும்தான் அது தேவைப்பட்டது. பிறகு அங்கால அடுத்து படிப்புகளுக்கெல்லாம் தேவையான்னு சொல்லிச்சுனா அப்போ அப்படி வேண்டி கொடுத்தா நீங்களும் படிப்பு தான் இல்லையாண்டு இல்லை. இப்போ உண்மையா 5ஆம் ஆண்டு புள்ளிகள்ல இருந்தே போன் தேவையா. இப்போ வந்து எங்கண்ட கதைகளோட வந்து ஒப்படையில அது என்னண்டா திடீரென்று நான் படிச்சு முடிஞ்ச அடுத்த வருஷத்துலயே இந்த தொழில்நுட்பம் வந்து திடீரென்று வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு. இல்ல என்ன கதையண்டா இப்ப நான் கதை கேட்க என்ன தாண்டி 1 வருஷம் தானே இந்த பிள்ளை வயசு கூட நான் பழங்கால மாதிரி இருக்கிற மாதிரி சிந்தனை எனக்கு இருக்கும். ஏன்னா அப்படி வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சு அப்ப இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அங்கண்ட இது சரி வராது. கட்டாயம் இல்லைன்னு நான் என்ன சொல்ல வரேன்றது நீ கேட்கலாம் சொல்லுங்க. இதையும் சொல்லி கொண்டு சொல்லலாம். நான் குற்றம் குறை ஒன்றுலையுமே நான் சொல்லுவேன் சொல்லுவா பிறக்கா
ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம். இப்போ என்ன யாரும் குறை சொல்லிருக்கு, என்ன போக விட்டுட்டு யாரும் குறை சொன்னா எனக்கு பிடிக்காதுல்லோ, என் காதில் கேட்டால் பிடிக்காதுல்லோ. அப்போ எனக்கு பிடிக்காம இருந்தால் நான் மற்ற குறை சொல்லியிருக்கேன், அவைக்கு பிடிக்காது. அதை நான் யோசிச்சில் சொல்லணும். குறை கதை கேட்க குறைன்றதே கதைக்கக்கூடாது. ஒரு தடவை பற்றி குறை கதை கேட்க நாங்கள் பாவம் தானே தச்சேன் இப்படி என்ன கதைச்சிடான்னு சொன்னால் அதுகளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ அந்த குறியன்ற சாமான் நேராக பேசலாம். அந்த நேர பேசித்தான் இவ்வளோ பகமையாக நேர என்ன குறை விட்ட இருந்தாலும் உண்மையாக போக விட்டு கதைக்கிற குணம் என்னட்ட இல்லை. நேர இன்னார் இப்படியாமட்டு அங்காலவே சொல்ல மாட்டேன். நேராக போவோம், நீ இப்படி இப்படா, நீ அப்படி இப்படியாண்டு. அதுதான் எனக்கு அது சரி, என்ன பட்டு தான் நான் அப்படி செய்தேனா. அப்போ அது நல்ல விஷயம். ஆனால் எஞ்சால சொல்லி அங்கால சொல்லி கூட சொல்லி கொண்டு தட்டி கொண்டு செய்யக்கூடாது. வாழ்க்கைக்கு கூடாது. என்ன அன்றைக்கு அனுபவித்த துன்பம் இன்றைக்கு நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அப்போ அது அன்றைக்கு சொல்லுவி நம்ம அப்போ நாங்கள் விதைக்கிறது இன்னைக்கு அறுவடையாண்டு உண்மையாக அது. அப்போ இப்போ எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஏதோ கடவுள் சொல்லிட்டால இப்போ இன்னும் இன்றைக்கு வந்தாக்களால் 5 கறி. அப்போ 5 கறி சாப்பாடு. உண்மையாக இப்படி வாரவியல் எல்லாம் ஏதாவது எனக்கு உதவி செய்யணும். இல்லையாண்டா அது என் வேண்டியது நான் இல்லையாண்டு சொல்லக்கூடாது. நல்ல சந்தோஷமாக இன்றைக்கு என்ன நான் இருக்கிறேன் இன்றைக்கு. அப்போ இதெல்லாம் என்ன, நாங்கள் செய்கிற செயல்பாடு முன்னுக்கு கொஞ்சம் இது என்னன்ற மாதிரி இருக்கும், பிறகு தானே அது. அப்போ அந்த இதை நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், புள்ளியலை சந்தேகப்படக்கூடாது, அதுகளை நெருக்கக்கூடாது, அதை செய்யணும் நெருக்கக்கூடாது. புள்ளிய வளர்ப்புக்குள்ள நான் அப்படி வளர்த்துத்தான் வெற்றி கண்டேன். அதனால நான் சொல்கிறேன், அதைப்படி இதைப்படி. புள்ளிகளை நாங்கள் டியூஷன் அப்படியே மாறி பாவம் அதுகள் அப்படி படித்தா தான் முன்னுக்கு வருமானு சொல்லித்தான் பாவம் மூடிக்கொண்டு இருக்குகள். அதுகளை நாங்கள் அந்த லீவு நேரங்களில் கட்டாயம் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும். எங்கள்கிட்ட இதை நாங்கள் இப்போ எல்லா தாய்மாரும் படித்ததுகள். இப்போத்தே படிப்பிக்கிற பிள்ளைகள தாய்மார் எல்லாம் உண்மையாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓயிலேன்னு படித்தது. அதுகளெல்லாம் நல்லா செய்திடும், நல்லா செய்யுதுகள் நல்லா. இப்போ இருக்கிற ஆண்டோண்டு 2 பிள்ளைகள தாய்மார் உண்மையாக நான் செய்த மாதிரி தங்களை வருத்தி செய்யுதுகள். எனக்கு தெரிஞ்சாக்கள் உண்மையாக செய்யுதுகள். அதை நான் இல்லைன்னு அதுகளுக்கும் சாப்பிட நேரம் உண்மையா. எனக்கு சில கூடு படிக்க வைக்க 2 பேர் இருப்பினா, ஒரு ஆள் 3ஆம் ஆண்டு இருக்கும், ஒரு ஆள் 1ஆம் ஆண்டு இருக்கும். அந்த தான் சரி, ஒரு ஆள் 5 இல்லை அப்படி செய்யுதுகள் உண்மையா. அப்படி செய்தால்தான் இடையில இருக்கல்லோ இந்த 2020 2010 அதுக்கு பிறகு கொஞ்சம் விளக்கி போட்டு கொள்வோட என்ன அதுக்கு பிறகு வந்த இதுகள்லாம் கொஞ்சம் பின்னணியில் போகுது. அது நல்லா தான் போகுது. கொஞ்சம் பிள்ளைகள் அதான் அதில் ஊர் நாட்டுக்கு நாடு 1-2 தான் அப்படி. அது இப்போ 100ல் 99 நல்லதாக இருந்து 1 கட்டாலே அது ஒரு இழுக்குத்தானே, அந்த ஏரியாவுக்கு ஒரு இழுக்குத்தானே. அப்போ 100 அப்படி வரணும்னு நினைக்கிறது நாங்கள் தவறு. 2 நாள் அப்படி வரவும் தானே வேணும். அதை நாங்கள் பார்க்கணும் தானே. மிக கவனமாக எங்கண்ட குழந்தைகளை எல்லாரும் கவனித்து பார்க்க வேணும். அதை தர நான் சொல்லணுமெண்டு இல்லை, எனக்கு என்னவோ தெரியாது. எந்த வீடியோக்களில் மிக பெற்றின கதை தான். ஒரு நல்லா வரணுன்ற ஏக்கம். அது ஆற்ற பிள்ளை என்றாலும் நல்லா வரணுன்ற அந்த ஏக்கம். நான் ஒரே கதையாக கதைச்சு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நீ சந்தோஷத்தில் பூரிச்சு இப்படி இருக்கிற. அப்போ நீயுமே என் கதையன். நான் என்னத்தை கதைக்கிறது, நாங்கள் எங்கேயோ போய் கடைசியாக வழக்கமான என்ன புராணம் பண்ண மாதிரி பிள்ளைகளை பற்றி கதைக்கு அம்மா வந்துட்டேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்குமே இன்றைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. எங்களோட அன்பான உறவுகள் சந்திச்சது, அவைகளோட இருந்தது, நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு நானுமே தப்பிட்டேன். இன்றைக்கு விடிய காலமிலேருந்து சத்தா கொண்டு போகணும் மட்டும் நினைச்சவா திரும்பியாச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. சரி, அப்ப நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். அது சத்தா கொண்டு போகணும் நச்சான்னு சொல்றாள். அப்ப நான் நண்படி எழும்பினோம். இன்றைக்கு ஃபுல்லா ஆளுக்கு நல்ல ஜூஸ் வகைகள், குளுக்கோஸுகள், தண்ணிகள், வெந்நியாண்ட கொடுக்கணும்னு தான் நினைச்சு கொண்டு எழும்பினான். அப்போ எழும்பினோம். டீ ஆற்றி 2 பிஸ்கெட்டு கூட கொடுத்துட்டேன், எடுத்து கொடுத்துட்டேன் இந்த குடியண்டு. அடுத்த கட்டம் கடலையா வைப்போம், அங்கே குடிக்கட்டும். கடலையா வைக்கிற நேரத்துலையும் ஒரு சில்வருக்கு ஒரு தேசி சாயம் வச்சு, ஒரு சில்வருக்கு குளுக்கோஸும் சீனியும் போட்டு தண்ணியும் கொண்டு தான் போனேன். அதுக்கு வச்சு கரைச்சி கொடுப்போம்ண்டு அது கரைச்சி அதையும் கொடுத்துட்டேன். அந்த இது என்னென்றால் அந்த யோகேட்டுகள் பால், இந்த இது என்ன மற்றது என்ன தயிர், அதுகளெல்லாம் வேண்டி கொடுக்கணும்னு நினைச்சான். கட்டமாக ஒரு நாள் தானே, அப்போ கட்டமாக கொடுப்போம்னு நினைச்சா அதை நான் மறந்தே போட்டேன். யோகேட்டும் தயிரும் வேண்டவே இல்லை. ஏன்னா ஆள் எப்படி யோசிச்சு கொண்டிருக்குது. சரியான சாப்பாடு கல்லாம்
அப்போ இருந்தால் வந்து அம்பிட்டு இருக்கணுமாங்க நல்லா சமைக்க பஞ்சியான வீட்டில் சிலதுகளை பார்த்தோம்னா உண்மையாப்பா கடை சாப்பாடு ஒரு ரொட்டி விற்கிதான் அந்த ரொட்டியை நான் கண்ட நாள் இல்லை ஆக்கா சொல்லுது 180 ரூபாவா 180 ரூபாய்க்கு ரொட்டி விற்கிறோம் பெரிய ரொட்டியா சம்பல் கரையை எல்லாம் கொடுப்பினோமா நல்ல ருசியாக இருக்குமா நானும் நினைக்கிறேன் இந்த பெரிய ரொட்டியை வேண்டுவோம் 4 பேருக்கு காணுவா 180 ரூபாய்க்கு வேண்டுதான் அப்போ 4 பேர் எங்கே இருக்கிறோம் அப்போ நாங்கள் 2 பேர் அப்பா கடை சாப்பாடு சாப்பிடாது நான் என்ன 2 பேரை பிடிச்சி கொண்டு தான் 180 ரூபாய்க்கு ரொட்டி வேண்டும் இல்லை 4 பேருக்கும் மேக்கா பெரிய ரொட்டியா சம்பல் கறி எல்லாம் கொடுக்கலாமா 180 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கு வேணும்னா ஒரு பெரிய குடும்பத்துக்கு காணுமா அப்போ அது என்னத்தில் ஒட்டு சுட்டு அடிக்கிறோம் நான் நினைக்கிறேன் அந்த பெரிய தட்டுகள் வச்சிருப்பாங்க தானே அப்படி ஒரு தட்டுல நல்லா பொங்கின இதாக கிடக்கான் பொங்கி நல்லா நைஸாக கிடக்கான் நான் அதை பார்க்கல இன்னும் இருக்கா வேண்டத்தான் வேணும் வேண்டி சாப்பிட்டு பாருங்க நீ நான் தான் நான் இந்த விளையாட்டுக்கு தெரியல நீங்க கதைச்ச கதையை பார்க்க பயமா இருக்கு எனக்கு இந்த விளையாட்டு அது ஒன்று வேண்டுனா 2 பேருக்கு காணுமா நீ நான் சாப்பிடுவோம் இல்ல 4 பேருக்கு 4 பேருக்குன்னா அவா சொன்னவா ஆனா அந்த கதை போய் அவ்வளவு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொட்டி கிடக்கு எனக்கு ஒரு நேரத்தில் பான் வாங்கினே எத்தனை பேர் இருக்கா 4 பேர் இருக்கா நான் 10 அளவு இருக்க வாய்ப்பு இருக்கு பெரிய தட்டு பாடம் என்ன விலை உண்மையா பாடம் விலை எனக்கு தெரியாது என்ன விலை 150 ரூபா 200 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் பாடம் விலை தெரியாதுன்னா பாருங்க சரி அப்ப நாங்களே நிறைய கதைப்போம் வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே உறவுகளே நாளை இதில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மற்றும் வணக்கம் வணக்கம்